பழனி அருகே பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஓடை மீட்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கோதைமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளாக சாம்புகமூர்த்தி கோவிலில் இருந்து குளம் வரை செல்லும் இடத்தை சின்ராஜ் மற்றும் ராசு மாரியாத்தாள் என்கின்ற தனி நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளனர். தொடர்ந்து அப்பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் சாகர்பாபா முத்துக்குமார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் ஆக்கிரமிப்பை மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் வருவாய்த்துறையின் மூலம் கிராம நிர்வாக அலுவலர் தலைமையில் ஆக்கிரமிப்பு இடம் அளவீடு செய்யப்பட்டது. தொடர்ந்து 35 அடி நீளமுள்ள பாதை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டது. மேலும் கோதைமங்கலம் ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்ட ஓடையை சீரமைப்பு செய்து தார் சாலை அல்லது சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் சாகர்பாபா முத்துக்குமார் கோரிக்கை வைத்துள்ளார். தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் என்று மனு அளித்திருந்தேன். அதன் பெயரில் வருவாய்த்துறை இன்னைக்கு சர்வே செஞ்சு இடத்தை அளந்திருக்கிறாங்க. ஊராட்சி சார்பாக அந்த சாலையை, அந்த இட்டேரி பாதையை புது பாதையாக அமைத்து தார் சாலையோ சிமெண்ட் சாலையோ அமைத்து தருமாறு மக்களுக்காகவும் மக்கள் பணிக்காகவும் கேட்டுக்கொள்கிறேன். கோதைமங்கலம் ஊராட்சியின் சார்பாக இந்த பணியை செய்து கொடுக்குமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் முத்துக்குமார், விசிக கவுன்சிலர், கோதைமங்கலம்.